அனைவருக்கும் காலை வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக இருக்க என்னோடய வாழ்த்துக்கள். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னாங்க, ஆக்சுவலாக வி லிவ் இன் அ டிஜிட்டல் ஏரா. நம்ம பார்த்திங்க அப்படின்னா வி டூ லாட் ஆஃப் திங்ஸ் ஆன்லைன் திஸ் டேஸ். அதில் ஒரு முக்கியமான விஷயம் நம்ம பண்ணுறது பார்த்திங்க அப்படின்னா ஆன்லைன் ஷாப்பிங். இது வந்து ஒரு ஐ வுட் சே தட் திஸ் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி ஒரு கன்வீனியண்ட்டான ஒரு ஷாப்பிங். இந்த பர்டிகுலர் பாயிண்ட் ஆஃப் டைமில் பார்த்திங்க அப்படின்னா அமேசான், ஃப்ளிப்கார்ட் இந்த மாதிரி வந்து பல கம்பெனிகள் வந்து தி ஆஃபர் ஆன்லைன் ஷாப்பிங் சர்வீசஸ். இதில் இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா த people why we do this online shopping அப்படின்னு பார்த்தீங்கன்னா we get wide variety of items. நீங்கள் வந்து பல இடத்துல போய் சர்ச் பண்ண தேவையில்லை. ஒரு பர்டிகுலர் போர்ட்டலில் போய் if you search like you get hundreds of options to buy things. அது மாதிரியே பார்த்தீங்க அப்படின்னா plus it also offers very important at a very low cost. You get to buy something very cheap online also. அதில் ஒரு முக்கியமான ஒரு அட்ராக்டிவான ஒரு விஷயத்தை பற்றி தான் இன்றைக்கி பேச போகிறோம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோ காஸ்ட் இஎம்ஐ ஆப்ஷன். அதாவது வந்து நீங்கள் பொருள் வாங்குறீங்க அப்படின்னா அதை வந்து நீங்கள் அதுக்கு இன்ட்ரெஸ்ட் பே பண்ண தேவையில்லை. ப்ளஸ் வந்து ஒரு 6 மாதத்துக்கோ 12 மாதத்துக்கோ நீங்கள் வாங்குகிற பொருளோட மதிப்பை வந்து ஒரு வந்து ஈக்குவலாக ஸ்ப்ளிட் பண்ணி நீங்கள் பே பண்ணால் போகிறோம். அந்த பொருளோட என்ன விலையோ அதை நீங்கள் பே பண்ணால் போகிறோம். இது வந்து ஒரு மேஜர் அட்வான்டேஜாக ஆன்லைனில் வந்து சொல்கிறாங்க. இது பேர் பார்த்திங்கன்னா ஜீரோ காஸ்ட் இஎம்ஐ ஆப்ஷன். அப்படி என்னடா ஜீரோ காஸ்ட், இது நிஜமாலுமே ஜீரோ காஸ்ட்டா அப்படிங்கிறது தான் வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து நம்ம ஜட்ஜ் பண்ணுறதுக்காக நம்ம இந்த வீடியோ பண்ணலைங்க. திஸ் வீடியோ இஸ் கிரியேட்டட் டு மேக் ஷூர் தட் பீப்புள் ஆர் அவேர் ஆஃப் திஸ் ஜீரோ காஸ்ட் இஎம்ஐ ஆப்ஷன் வென் they are buying or when they are purchasing online stuff from online websites. So let's get into the video. Let's see in detail whether the zero cost EMI is really a zero cost. அதான் நிஜமாலுமே இது வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் கொடுக்குறாங்களா, எந்த காஸ்ட்டும் வந்து கஸ்டமருக்கு இல்லாமல் கொடுக்குறாங்களா அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. பாயிண்ட் நம்பர் 1ங்க, ஆக்சுவலாக ஐ கான் த்ரூ ஆல் த டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இன் மோஸ்ட் ஆஃப் த ஆன்லைன் ஷாப்பிங். நீங்கள் வந்து ஆன்லைன் ஷாப்பிங் ப்ளஸ் பேங்க் இது 2 பேரும் சேர்ந்து தான் வந்து உங்களுக்கு இந்த ஜீரோ காஸ்ட் இஎம்ஐ ஆப்ஷன் கொடுக்குறாங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், நீங்கள் கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணிங்க அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் த பேங்க்ஸ் சார்ஜ் ஒன் டைம் ப்ராசஸிங் ஃபீ. இதிலே வந்து நம்ம இந்த ஜீரோ காஸ்ட் ஐடியா அப்படின்னா இஎம்ஐ அப்படிங்கிறது வந்து அடிபட்டு போயிடுது. நீங்கள் எந்த ட்ரான்சாக்ஷன் பண்ணாலும் ஜீரோ காஸ்ட் இஎம்ஐயில் மோஸ்ட் ஆஃப் த பேங்க்ஸ் ஹெச்டிஎஃப்சி, ஐசிஐசிஐ இது மாதிரி வந்து பெரிய பெரிய பேங்க்ஸ் எல்லா பேங்க்ஸுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன் டைம் ப்ராசஸிங் ஃபீ சார்ஜ் பண்ணுறாங்க. அண்ட் இட்ஸ் ஆல்சோ லிஸ்டட் இன் த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ். நான் எக்ஸாஜரேட் பண்ணலைங்க, இட்ஸ் லிஸ்டட் இன் த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ். ஸோ ஒன் டைம் ப்ராசஸிங் ஃபீ அரௌண்ட் 99 rupees to 200 rupees. Based on each bank, they charge you one-time processing fee. First month நீங்கள் வந்து இதை பே பண்ணணும் கன்ஃபார்மாக. ஸோ ஒன் டைம் ப்ராசஸிங் ஃபீ டெஃபினட்டாக இருக்குது. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். பாயிண்ட் நம்பர் 2 பார்த்தீங்க அப்படின்னா கஸ்டமர் பேங்க்குக்கு இன்ட்ரெஸ்ட் பே பண்ணி தாங்க ஆகணும். அதில் வந்து எந்த சேஞ்சுமே இல்லை. ரீசெண்டாக அப்படி சொல்ல முடியாது, ஒரு வருஷம் 2 வருஷத்துக்கு முன்னாடி ஆர்பிஐ வந்து போட்ட ரூல் சேயிங் தட் த நோ காஸ்ட் இஎம்ஐ இஸ் அ டிசீவிங் கைண்ட் ஆஃப் அ மார்க்கெட்டிங் மெத்தட். அதனால் வந்து நீங்கள் வந்து இந்த நோ காஸ்ட் இஎம்ஐ ஆஃபர் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ என்ன வந்து ட்விஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா நீங்கள் கன்ஃபார்மாக இன்ட்ரெஸ்ட் பே பண்ணி தான் ஆகணும். சரி, அப்புறம் எப்படி வந்து இது நமக்கு பெனிஃபிட் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் இருக்குது இல்லைங்களா. நீங்கள் வந்து இப்போ ஒரு 10,000 ரூபாய்க்கு வாங்குறீங்க, அதுக்கு வந்து 15% நீங்கள் இன்ட்ரெஸ்ட் நார்மலாக பே பண்ணணும். நீங்கள் நோ காஸ்ட் இஎம்ஐ இல்லை அப்படின்னா இந்த 15% உங்களுக்கு வந்து ஓவரால் ப்ராடக்ட் வேல்யூவில் டிஸ்கவுண்ட்டாக கொடுத்துட்றாங்க. இதுதான் ஒர்க் ஆகுது. But still bank will charge you interest in your credit card or a debit card, whichever that you are using to purchase a no cost EMI. அதனால் வந்து சரி நம்ம வந்து பேங்க்கு வந்து டைரெக்டாக கட்ட தேவையில்லை அப்படிங்கிறது கிடையாது. நீங்கள் வாங்குகிற பொருள் இப்போ 10,000 ரூபாய்க்கு வாங்குறீங்க அப்படின்னா அதில் 1,500 ரூபாய் வந்து நீங்கள் பே பண்ணுறதுக்கு முன்னாடியே டிஸ்கவுண்ட்டாக கொடுத்துருவாங்க. டிஸ்கவுண்ட்டாக அப்ளை பண்ணிவிடுவாங்க அந்த 15%. பட் ஸ்டில் உங்கள் பேங்க் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் 9,000க்கு வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறது, அதாவது வந்து 8,500க்கு நீங்கள் இப்போ பர்ச்சேஸ் பண்ணியிருப்பீங்க. அந்த 8,500 ரூபாய்க்கு வந்து நீங்கள் இன்ட்ரெஸ்ட் வந்து பே பண்ணி தான் ஆகணும். அந்த 6 மாதமோ 12 மாதமோ நீங்கள் எதுக்கு வந்து ஈக்குவேட்டடாக போடுறீங்களோ உங்களுக்கு வந்து முன்னாடியே அது வந்து டிஸ்கவுண்ட்டாக கொடுத்துட்றாங்க. ஸோ இட்ஸ் நாட் ரியலி அ ஜீரோ காஸ்ட் இஎம்ஐ. இதை வந்து உங்களுக்கு டிஸ்கவுண்ட்டாக தான் கொடுக்குறாங்களே தவிர வந்து டேரெக்டாக உங்கள் கார்டில் அப்ளை பண்ணுறதில்ல. இதுதான் நம்பர் பாயிண்ட் 2. பாயிண்ட் 3 பார்த்தீங்கன்னா
என்ன நீங்கள் டிஸ்கவுண்ட்டு அப்ளை பண்ணுறாங்களோ 15% இல்லை வந்து 12% அப்ளை பண்ணுறாங்களோ இதை வந்து பேசிக்காக இந்த செல்லர் இருக்கார் பார்த்தீங்களா, யார் இந்த ப்ராடக்ட் ஆன்லைனில் செல் பண்ணுறாங்களோ அவங்க பேங்க்குக்கு பே பண்ணிவிடுவாங்க. ஸோ இது வந்து பேங்க் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுக்குறதோ இல்லை ஆஃபரில் கொடுக்குறதோ கிடையாதுங்க. பேங்க் டசன்ட் கோ கிவ் யூ எனி ஆஃபர்ஸ். பேசிக்காக செல்லர் இந்த 15% காஸ்ட்டை வந்து கவர் பண்ணுறாங்க. ஸோ சம்டைம்ஸ் யூ மே நாட் கெட் அ குவாலிட்டி ப்ராடக்ட் வென் யூ பை ஆன்லைன் பிகாஸ் இட்ஸ் கோயிங் த்ரூ அ ஹியூஜ் அடிஷ்னல் மார்க்கப் ஆஃப் திஸ் 10-15%. அதனால் வந்து இட்ஸ் ரியலாக வந்து அவங்க பே பண்ணணும். ஸோ சம்டைம்ஸ் யூ மே நாட் ஃபைண்ட் அ குட் ப்ராடக்ட் இன் திஸ் கேஸ். ஸோ மேக் ஷுர் தட் யூ பை ஃப்ரம் த ஜென்யூன் sellers and it's a genuine offer. இது ஒன்றும் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் த buyers to know. 4வது பாயிண்ட், வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா, த பையர், அதாவது நீங்கள் ஆஸ் அ கஸ்டமர் யூ நீட் டு பே ஜிஎஸ்டி ஆன் த இன்ட்ரெஸ்ட் ரேட். 18% ஜிஎஸ்டி வந்து நீங்கள் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் பே பண்ணணுங்க. ஏன்னா ஐ ஆல்ரெடி மென்ஷன் தட் பேங்க் வில் சார்ஜ் இன்ட்ரெஸ்ட் இன் யோர் கிரெடிட் கார்டு ஒரு டெபிட் கார்டு. இது வந்து உங்களுக்கு டிஸ்கவுண்ட்டாக முன்னாடியே கொடுத்துட்றாங்க. பட் வந்து ஸ்டில் த பேங்க் வில் சார்ஜ் யூ த இன்ட்ரெஸ்ட் இன் யோர் கிரெடிட் கார்டு ஒரு டெபிட் கார்டு. எந்த இன்ட்ரெஸ்ட் உங்கள் கார்டில் சார்ஜ் பண்ணாலும் they will take 18% GST. நீங்கள் என்ன பர்ச்சேஸ் வேல்யூ பண்ணாலுமே சரி 18% GST on the interest. டோட்டல் வேல்யூ கிடையாது. எவ்வளோ அந்த 15% இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அந்த 1500 ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பார்த்ததில் வந்து அந்த 1500 18% வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் சார்ஜ் பண்ணுவாங்க, ஜிஎஸ்டி சார்ஜ் பண்ணுவாங்க ஃபார் நெக்ஸ்ட் 6 months or 12 months. நீங்கள் எவ்வளோ மந்த் இஎம்ஐ போட்டிருக்கீங்களோ அவ்வளோ மந்த்துக்கு வந்து உங்களுக்கு வந்து ஜிஎஸ்டி 18% எடுத்துப்பாங்க. அண்ட் இந்த இஎம்ஐ இந்த ஜிஎஸ்டி பார்த்தீங்கன்னா இட் ஷுட் பி பார்ன் பை த கஸ்டமர். நீங்கள் தான் வந்து இது பே பண்ணுறீங்க. ஸோ பேசிக்காக வந்து இது வந்து 0 காஸ்ட் கிடையாது உங்களுக்கு. சரி, இப்போ டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன சார்ஜஸ்லாம் இருக்குது அப்படின்னு ஒரு சம்மா போட்டு பார்த்தீங்க அப்படின்னா, ஒன்று நீங்கள் ப்ராசஸிங் ஃபீ பே பண்ணணுங்க. இட்ஸ் லைக் மேண்டேட்ரி ஃபார் மோஸ்ட் ஆஃப் த பேங்க்ஸ். ஃபர்ஸ்ட் டைம் வந்து பே பண்ணும்போது யூ ஹேவ் டு பே த மேண்டேட்ரி ப்ராசஸிங் ஃபீ. ப்ளஸ் உங்களுக்கு வந்து the bank will continue to charge interest in your credit card where it will be given as a discount. உங்களுக்கு முன்னாடியே கொடுத்துருவாங்க. பட் you have to pay the interest on a monthly basis. நீங்கள் எவ்வளோ மந்த் இஎம்ஐ எடுத்துக்கிறீங்களோ இந்த பே பண்ணுற இன்ட்ரெஸ்ட்டுக்கு வந்து 18% வந்து ஜிஎஸ்டி நீங்கள் பே பண்ணணுங்க. இட்ஸ் மேண்டேட்ரி ஆன் த இன்ட்ரெஸ்ட். இது வந்து கவர்மெண்ட் கொடுக்குறது. அதனால் வந்து you have to pay 18% இன்ட்ரெஸ்ட். ஸோ பேசிக்காக பார்த்தீங்க அப்படின்னா 0 காஸ்ட் இஎம்ஐ அப்படின்னு அவங்க சொல்கிறது வந்து நிஜமாலுமே 0 காஸ்ட் கிடையவே கிடையாது. அவங்களால கொடுக்கவும் முடியாது. இது வந்து தப்பாக ரைட்டான்னு நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணல. ஐ ஜஸ்ட் வாண்ட் டு கிரியேட் அவேர்னஸ் ஃபார் யூ. சரி, இதில் வந்து வாங்குறது பெட்டரா இல்லையா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து சப்போஸ் உங்கள்கிட்ட ஹாட் கேஷ் இல்லை வாங்கிறதுக்கு அப்படின்னா நீங்கள் இதில் போகலாம். பட் 0 காஸ்ட் கிடையாது. பட் ஸ்டில் யூ ஹேவ் டு பே ஆல் திஸ் திங்ஸ். இல்லை எங்கிட்ட ஹாட் கேஷ் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, ப்ளஸ் யூ ஆர் பையிங் அ ஹை வேல்யூ ஐட்டம், இட்ஸ் ஆல்வேஸ் பெட்டர் டு பை ஃப்ரம் அ ஆஃப்லைன் பார்ட்னர். அதாவது ஆஃப்லைன் கடைங்க வச்சுருக்கிறவங்க கிட்ட வந்து நீங்கள் போய் பேசி இதை மாதிரி எனக்கு வேணும், ஒரு ப்ராடக்ட் வேணும், நான் கேஷாக கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா தே வுட் ஆஃபர் யூ லைக் 10% or 15% டிஸ்கவுண்ட், ஆன் ஸ்பாட் டிஸ்கவுண்ட் வந்து கொடுப்பாங்க. ஸோ இட் வில் பி பெனிஃபிட் ஃபார் போத் த பார்ட்டிஸ். ஒரு பேங்க் இன்வால்மெண்ட் எல்லாமே நீங்கள் டேரெக்டாக செல்லர் கூட ஒரு டீலிங் வச்சுக்கும் போது யூ வில் கெட் பெட்டர் ப்ரைஸ் வென் யூ பை அ ஹை நெட்வொர்த் ப்ராடக்ட்ஸ். ஸோ வாங்கலாமான்னு என்னை பொறுத்த வரைக்கும் கேட்டிங்கன்னா, எஸ் வாங்கலாம். இட்ஸ் வெரி கன்வீனியன்ட் பட் நோ 0 காஸ்ட். இதுவே வந்து உங்களுக்கு காஸ்ட் சேவிங் வேணும் பட் பெட்டர் பர்ச்சேஸ் வந்து பெட்டர் ப்ரைஸில் பர்ச்சேஸ் பண்ணணுன்னா யூ ஷுட் கோ டு அ ஃபிசிக்கல் ஸ்டோர் அண்ட் பை திஸ். அப்படி வாங்கும்போது இட்ஸ் நாட் கன்வீனியன்ட் பட் யூ வில் கெட் அ பெட்டர் ப்ரைஸ். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா டெஃபினட்டாக லைக் பண்ணுங்கள். வீடியோ வந்து மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ மேக் ஷூர் தட் யூ சப்ஸ்கிரைப் டு மை சேனல். ஐ வில் see you with more useful videos. நன்றி, வணக்கம்.